ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெப் டெவலப்பர் தமிழ். வெல்கம் டு HTML செஷன் 7. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, HTML இருக்க இன்புட் டேக்ஸோட டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈஸியாக உங்களால் மொபைலில் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த இடத்துல இன்புட் டேகை எப்படி கிரியேட் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இன்புட்ன்ற ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். இந்த இடத்துல இன்புட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோடனே கீழே காட்டுது பாத்தீங்களா, இந்த இடத்துல இன்புட்ன்ற ஆப்ஷன்ல எமிட் பண்ணிக்கிறேன். எமிட் பண்ணோடனே இந்த இடத்துல அந்த இன்புட் டேக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது இந்த இன்புட் டேக் ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். அதாவது இதுக்கு க்ளோசிங் டேக்னு ஒன்று தேவையில்லை, இதுக்கு ஓப்பன் டேக் மட்டும்தான் இருக்கு. இதுல நம்ம ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுவோம். வாங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைப்பா பாத்தீங்கன்னா டைப் அட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டைப் அட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டோட ஃபார்மேட்டை டிசைட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த டைப் அட்ரிபியூட்டை யூஸ் பண்றோம். அதாவது இந்த டைப் அட்ரிபியூட்ல இந்த இன்புட் வந்து டெக்ஸ்டா இருக்கணுமா ஆர் பாஸ்வேர்டா இருக்கணுமா, இந்த இன்புட்குள்ள இமெயில் என்ட்ரி பண்ணணுமா, இல்லைனா இது ஒரு செக் பாக்ஸா இருக்கணுமா, இல்ல பட்டனா இருக்கணுமான்றதுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த டைப் அட்ரிபியூட்டை யூஸ் பண்றோம். அடுத்த ஆட்ரிபியூட்டா பாத்தீங்கன்னா ஐடி ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஐடி ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இந்த ஐடி ஆட்ரிபியூட்குள்ள எதனா ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த நேமை இன்டர்னல் சிஎஸ்எஸ்லயோ ஆர் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்லயோ கால் பண்ணி இதோட அலைன்மெண்ட்டையோ ஃபார்மேட்டையோ சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த ஐடி ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த ஆட்ரிபியூட்டா பாத்தீங்கன்னா நேம் ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த நேம் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இந்த இன்புட் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு, அதாவது இந்த இன்புட்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணுமா, இல்ல லாஸ்ட் நேம் கொடுக்கணுமா, இல்ல பாஸ்வேர்டு கொடுக்கணுமா, இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு டெவலப்பருக்கு இந்த இடத்துல எதை என்ட்ரி பண்றோன்றதுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த இன்புட்ல நேம் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்றோம். வாங்க இதோட டைப்ஸை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைப்பா பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் பாக்ஸை கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல எப்படி இன்புட் பாக்ஸை கிரியேட் பண்ணலாம்னா, இந்த டைப் அட்ரிபியூட்ல நான் ஒரு டெக்ஸ்ட்ன்ற வேல்யூ ஆட் பண்றேன். இந்த இடத்துல டெக்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்றது மூலியமா ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த இன்புட் பாக்ஸ்ல லெட்டரோ ஆர் நம்பரோ இல்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸையோ என்ட்ரி பண்ணிக்க முடியும். வாங்க ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இந்த இன்புட் பாக்ஸ்ல நம்ம லெட்டரு இல்லைனா நம்பர் இல்லைனா ஸ்பெஷல் கேரக்டர்ஸை கூட இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம். அடுத்த டைப்பா நம்ம எந்த இன்புட் பாக்ஸை கிரியேட் பண்ண போறோம்னா, நம்பர் இன்புட் பாக்ஸை தான் கிரியேட் பண்ண போறோம். இந்த டைப் அட்ரிபியூட்குள்ள அந்த நம்பர்ன்ற வேல்யூ நான் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டேன். இந்த நம்பர் இன்புட் பாக்ஸ்ல எது யூஸ் பண்ணுவோம்னா, வெறும் நம்பரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். வாங்க இந்த இடத்துல உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இதுல வெறும் நம்பரை மட்டும் தான் இந்த இடத்துல ஆட் பண்ண முடியும். வாங்க அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம். அடுத்த டைப்பா பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இன்புட் பாக்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த டைப் அட்ரிபியூட்ல பாஸ்வேர்டுன்ற வேல்யூ டிக்ளேர் பண்றேன். இந்த பாஸ்வேர்டு இன்புட் பாக்ஸ் வந்து ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்றதுக்கு, அதாவது பாஸ்வேர்டு இன்புட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த பாஸ்வேர்டு இன்புட் பாக்ஸை யூஸ் பண்றோம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஆனா ஸ்கிரீன்ல உங்களுக்கு பிளே ஆகுது, ஏன்னா கொஞ்சம் செக்யூரிட்டி பர்பஸ்னால அது பிளே ஆகாது. வாங்க ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா, இந்த இடத்துல பாஸ்வேர்ட் டைப் ஆஃப் இன்புட் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. இந்த பாஸ்வேர்ட் டைப் ஆஃப் இன்புட் பாக்ஸ்ல இந்த பாஸ்வேர்டு எதனா என்ட்ரி கொடுக்கணும்னா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல எதுக்கு இன்புட் கொடுக்கலனா, நான் இந்த இடத்துல எதனா இன்புட்டை ஆட் பண்ணும்போது அது வந்து பாஸ்வேர்ட் ஃபார்மேட்ல காட்டும். பிளஸ் இந்த ரெக்கார்ட் பண்ணி இருக்கிற வீடியோ வந்து அப்படியே எக்ஸிட் ஆயிடும். அதனால தான் கொஞ்சம் செக்யூரிட்டி பர்பஸ்னால இந்த இடத்துல எந்த இன்புட்டும் நான் ஆட் பண்ணல. வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த டைப் பத்தி பார்க்கலாம். அடுத்த டைப்பா பாத்தீங்கன்னா செக் பாக்ஸ் டைப் இன்புட் பாக்ஸை தான் பார்க்க போறோம். இந்த டைப் அட்ரிபியூட்ல செக் பாக்ஸ்ன்ற வேல்யூ டிக்ளேர் பண்றேன். இந்த இடத்துல செக் பாக்ஸ்ன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த இன்புட் பாக்ஸ் வந்து ஒரு செக் பாக்ஸை கிரியேட் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. வாங்க இந்த இடத்துல ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த செக் பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லும் போது இது ஈஸியா புரியும். இந்த இடத்துல ஒரு 12th பாஸ்ன்ற டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். இந்த இடத்துல 12th பாஸ்ன்ற டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். இதுக்கு கீழே இன்னொரு டெக்ஸ்டையும் ஆட் பண்றேன், 12th ஃபெயில்ன்ட்டு. இந்த இடத்துல 12th ஃபெயில்ன்ற ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இங்க ஒரு இன்புட் டேக் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல ஒரு இன்புட் டேக் ஆட் பண்றேன்.
இந்த இடத்துல இன்புட் டேகை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டைப் ஆட்ரிபியூட்ல அதே செக் பாக்ஸ்ன்ற வேல்யூவை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த செக் பாக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு இன்புட் டேகும் இன்லைன் எலமெண்ட்ன்றதுனால சேம் லைன்ல டிக்ளேர் ஆகும். இதை நம்ம ரெடியூஸ் பண்றதுக்காக பிஆர் டேகை யூஸ் பண்றேன். அதாவது பிரேக் ரோ டேகை யூஸ் பண்றேன். பிஆர் டேகை யூஸ் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, இந்த இடத்துல செக் பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா. அதாவது நீங்க 12th பாஸ்னா இந்த பாஸ் செக் பாக்ஸை கொடுத்துக்கலாம், அல்லனா 12th ஃபெயில்னா இந்த ஃபெயில் செக் பாக்ஸை கொடுத்துக்கலாம். இதுக்கு தான் நம்ம இந்த செக் பாக்ஸ் இன்புட் டைப் யூஸ் பண்றோம். வாங்க அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம். அடுத்த டைப்பா பாத்தீங்கன்னா ரேஷியோ பட்டனை எப்படி கிரியேட் பண்ணலான்ட்டு இதே எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். இந்த டைப் ஆட்ரிபியூட்ல நான் ரேஷியோன்ற வேல்யூ கால் பண்றேன். இந்த இடத்துல ரேஷியோ வேல்யூ ஆட் பண்ணிட்டு கீழேயும் அதே ரேஷியோ வேல்யூ ஆட் பண்றேன். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த இடத்துல இன்புட் டைப்ல ரேஷியோ வேல்யூ கொடுத்ததுனால இந்த இடத்துல ரேஷியோ பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ரேஷியோல எதனா இன்புட் கொடுக்கணும்னா இந்த ரேஷியோ பட்டன் வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம். அடுத்த டைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டேகை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த டேக் நேம் வந்து லேபிள் டேக்னு சொல்லுவாங்க. இந்த லேபிள் டேக் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு இன்புட் பாக்ஸுக்கு முன்னாடி எதனா ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணோம்னா இந்த லேபிள் டேகை வச்சு தான் அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணுவாங்க. அது எப்படி ஆட் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அந்த லேபிள் டேகை கிரியேட் பண்றேன். லேபிள் டேகை கிரியேட் பண்ணிட்டு இந்த லேபிள் டேக்ல ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். இந்த இடத்துல யூசர் நேம்ன்ற ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த இன்புட் பாக்ஸுக்கு முன்னாடி யூசர் நேம்ன்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம இந்த லேபிள்ன்ற ஒரு டேகை யூஸ் பண்ணுவோம். வாங்க அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம். அடுத்த டைப்பா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டேட் இன்புட் பாக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டைப் ஆட்ரிபியூட்ல டேட்ன்ற வேல்யூ டிக்ளேர் பண்றேன். இந்த டேட்ன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா, இந்த இடத்துல டேட் இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு எதனா ஒரு டேட்டை சூஸ் பண்ணிட்டு செட்னு கொடுத்தோம்னா அந்த இடத்துல அந்த இன்புட் பாக்ஸ்ல அந்த டேட் வந்து டிக்ளேர் ஆயிடும். இதுக்கு தான் நம்ம இந்த டேட் இன்புட் பாக்ஸை யூஸ் பண்றோம். வாங்க அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம். அடுத்த டைப்பா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மந்த் இன்புட் பாக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டைப் ஆட்ரிபியூட்ல மந்த்ன்ற வேல்யூவை டிக்ளேர் பண்றேன். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த டைப் ஆட்ரிபியூட்ல மந்த்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல மந்த் இன்புட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல எதனா ஒரு மந்த்தையோ இயரையோ செட் பண்ணிட்டு செட்டுன்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல அது செட் ஆயிடும். இதுக்கு தான் நம்ம இந்த இன்புட் பாக்ஸை யூஸ் பண்றோம். வாங்க அடுத்த டைப்பை பத்தி பார்க்கலாம். அடுத்த டைப்பா பாத்தீங்கன்னா டைம் இன்புட் பாக்ஸை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த டைப் ஆட்ரிபியூட்ல டைம்ன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்றேன். பாத்தீங்களா, இந்த இடத்துல டைம் செட் பண்ற மாதிரி ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுல எதனா ஒரு டைமை சூஸ் பண்ணிட்டு செட்னு கொடுத்தோம்னா அந்த இடத்துல செட் ஆயிடும். இதுக்கு தான் நம்ம இந்த இன்புட் பாக்ஸை யூஸ் பண்றோம். இந்த HTML செஷன் 7 நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சில இன்புட் டைப்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி நான் அடுத்த செஷன்ல அதாவது HTML செஷன் 8ல உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மாதிரி ஈஸியா உங்களால மொபைல்ல வெப் டெவலப்மெண்ட் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெப் டெவலப்பர் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.